கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் வசனம் 3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சமாதானத்தோடு கூட வாழ முடியுமா என்றால் நிச்சயமாக வாழ முடியும். கடந்த ஒரு சில தினங்களிலே என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையை நாம் தியானித்தோம். ஆண்டவர் தம்முடைய சொந்த சமாதானத்தை நமக்கு வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆள வேண்டும், வாழ்க்கையை நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அது சாத்தியமாகுமா என்றால் ஏசாயா அதை உறுதிப்படுத்தும்படியாக தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிற வார்த்தை என்ன? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் எந்த மனிதனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் என்றால், எந்த ஒரு மனிதன் கடவுளை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதோடு கூட அவரையே நம்பி இருக்கின்றாரோ அந்த மனிதனை கடவுள் பூரண சமாதானத்துடன் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கின்றார். அப்படி என்றால், ஒருவேளை நான் கடவுளை நம்பவில்லை என்றால் அந்த பூரண சமாதானத்தை கடவுள் எனக்கு தரமாட்டாரா என்கிற கேள்வி நமக்கு வரலாம். இங்கே நாம் படித்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு மனிதன் கடவுளை பரிபூரணமாக பற்றி கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவனுடைய இருதயத்தில் எதை குறித்ததான கலக்கமோ கவலையோ பயமோ வராது. அது எதிர்காலத்தை குறித்ததாக இருந்தாலும், தன் பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்ததாக இருந்தாலும், தன்னுடைய சுகவீனம், ஏன் தன் வீட்டில் இருக்கின்ற எந்த ஒரு பயங்கரமான பிரச்சனைகளாக இருந்தால் கூட அதை பார்த்து அவன் பயப்பட மாட்டான். ஏன் பயப்பட மாட்டான்? அவன் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அவனுக்கு தெரியும். தன்னை நம்பின கடவுள் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் என்கிறதான அந்த உறுதி அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிறபடினாலே அவசியமில்லாத பயத்திற்கும் அவசியமில்லாத கவலைகளுக்கும் தன் இருதயத்தில் இடத்தை கொடுக்கவே மாட்டார். ஒருவேளை அப்படி கவலைகளோ பயங்களோ வரும் பொழுது தாவீது சொல்லுகிற ஒரு சங்கீதம் இருக்கிறது. அந்த வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். பயம் வரும் பொழுது உடனே இதோ ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்தை பற்றி கொள்கிறேன், உம்முடைய வார்த்தையை பற்றி கொள்கிறேன் என்று ஆண்டவர் மீது திரும்ப திரும்ப அந்த நம்பிக்கையை வைக்கும் பொழுது அவன் இருதயம் என்னவாக மாறுகிறது என்றால் சமாதானம் நிறைந்த ஒரு இருதயமாய் மாறுகிறது. ஆகையினால் தான் இதே ஏசாயா தீர்க்கதரிசி இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் பயப்பட மாட்டான், பதற மாட்டான், கலங்க மாட்டான், அவன் உறுதியாயிருப்பான். காரணம் ஒன்றே ஒன்றுதான். அப்படி உறுதியாக இருக்கிற உள்ளத்தில் கடவுள் தன்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை நீங்களும் நானும் சமாதானமாய் நாம் வாழ வேண்டுமா? நம்முடைய இருதயத்தில் மகிழ்ச்சி நிலவ வேண்டுமா? நாம் எதை குறித்தும் அஞ்சுகின்ற பயப்படுகின்ற அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது என்றால் கடவுள் மீது பூரணமான நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்றைக்கு அநேக மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? இரு தோணியில் பயணம் செய்கிறவர்களைப் போல் தானே இருக்கிறார்கள். யாக்கோபு சொல்லுகிற வண்ணமாக இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்று திரிகிறான் என்று எழுதியிருக்கிறது. காற்று அடிக்கிற அந்த திசையெல்லாம் அந்த பதறு அலைவதைப் போல, கப்பல் அலைவதைப் போல நாம் என்ன செய்கின்றோம்? நமக்குள்ளாக ஒரு ஆசிலேஷன் வருகிறது. இப்படியும் அப்படியுமாக அலைகின்றோம்.
ஒருவேளை கடவுள் கைவிட்டு விட்டால் என்ன நடப்பது, ஒருவேளை இது இப்படி மாறிவிட்டால் என்ன நடப்பது என்றெல்லாம் நமக்குள்ளாக இந்த அங்கலாய்ப்பு வருகிறதுனால பயம் ஆட்கொள்ளுகிறது. கடவுள் கொடுக்கிற சமாதானம் நம்மை விட்டு போய்விடுகிறது. ஆகையினால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பூரண சமாதானம் வேண்டுமென்றால் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிற மனம் நமக்கு மிக அவசியம். அப்படி கர்த்தரை விடாப்பிடியாய் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் தருகிறதான சமாதானத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக மாறலாம். கடவுள் தாமே அப்படிப்பட்ட சமாதானத்தினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்பி ஒவ்வொரு நாளும் அப்படியான நிறைவான வாழ்க்கை வாழ கடவுள் உதவி செய்தருள்வாராக. ஆமென், ஆமென்.